ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது பிடிக்குங்க, யாருக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செஞ்சுன்னு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பக்கோடாவும் சரி பஜ்ஜியும் சரி நல்லா சூப்பராக வரும். எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும் இது. ஏன்னா வெங்காய பஜ்ஜினாவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே பக்கோடானாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலை, காரத்துக்கு தகுந்தாற்போல் வந்து பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோளமாவு வந்து சேர்த்துருக்கேன். சோளமாவு வந்து சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். நீங்கள் சோளமாவு இல்லைன்னா ரவை கூட சேர்க்கலாம். இதில் ரவை சேர்க்கும்போது இன்னும் கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு, அது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து தேவைன்னா மட்டும் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அளவு எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாவு வந்து தேவைப்படும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ இருக்கிற மாவையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பஜ்ஜினாலையும் பிடிக்கும், பக்கோடானாலையும் பிடிக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்து பஜ்ஜினா விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லைனா பக்கோடானா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தனித்தனியாக வந்து மாவு வந்து பிசைய முடியாதுல்ல. அதனால் வந்து நம்ம இப்படி வந்து பிசைஞ்சு ரெண்டுமே வந்து போட்டு கொடுத்துடலாம். பக்கோடா கேட்குற குழந்தைங்களுக்கு பக்கோடா, பஜ்ஜி கேட்குற குழந்தைங்களுக்கு பஜ்ஜி வந்து போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. கோட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். மாவு வந்து அதிகமாக சேர்க்கும் போது என்ன பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பொண்டை மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு மசாலா வேணும்னா சேர்க்கலாம். மசாலா சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வெறும் பச்சை மிளகாய் கொத்தமல்லியில் மட்டும் சேர்த்து நம்ம செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடு ஏறி இருக்குது. இப்போ நம்ம வந்து பக்கோடா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனித்தனியாக வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்தும் கிடைச்சிரும். அதிகமாக வந்து எண்ணெயும் குடிக்காது இது. இதே போல் பக்கோடாவுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பக்கோடா வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது மட்டுமே கிடையாது. நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக வந்து இன்னும் வந்து மாவு வந்து கொஞ்சம் வரன்னு இருக்கும்போதே போட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றும் வந்து வீடியோ வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. அதுவும் வந்து நல்லா அந்த பப்புள்ஸ் எல்லாமே அடங்கி வந்துடணுங்க. அடங்கி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா கலர் மாறி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். இருக்கிறது எல்லாமே இதே போல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான வெங்காய பஜ்ஜி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே வந்து ஒரே மாவில் செஞ்சுட்டாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.